எல்லோரும் முடங்கி இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் பயந்திருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று. ஆனால் தன்னை பணயம் வைத்து கொரோனா பெருந்தொற்று வாரில உடை அணிந்து அங்கே மக்களுக்கு ஆதரவு சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் மோடிக்கு யாரை கண்டால் பயம் என்றால் இருவரை கண்டால் இந்தியாவில் பயம். இருவரை கண்டால் பயம். ஒருவர் நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல் கர்ஜிக்கின்ற ராகுல் காந்தியை கண்டால் பயம். இங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இருக்கிறார். இவரை கண்டால் பயம், நடுங்குகிறார்கள். இதில் அரசியல் செய்தாக வேண்டும். அரசியல் எப்படி செய்வது என்று புரியாமல் தமிழ்நாட்டு நலனை தாரை வார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஒரு நாளைக்கு புதுடெல்லியில் என்னென்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை படிக்கிறார். இன்னைக்கு ஒன்று படிச்சிருக்காருன்னா தெரியுங்களா, இந்த மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இப்போ காங்கிரஸ் சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஈவிகே சம்பத் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களை சந்திக்கிறார்கள். தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அனுப்புகிறார். சந்திக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், தமிழ்நாடு மக்கள் என்ன மொழியை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். இருமொழி கொள்கையா? இருமொழி கொள்கை தொடரும். தமிழும் ஆங்கிலமும் இருக்கும், இந்தி வராது என்று சொன்னார். வாயில சொல்லல. தர்மலிங்கம் அவர்களும் ஈவிகே சம்பத் அவர்களும் வீட்டுக்கு செல்லுகிறார்கள், எம்பியுடைய குடியிருப்பு. ஜவஹர்லால் நேரு அவர் போவதற்கு முன்னே ஒரு கடிதம் காத்திருக்கிறது. அதில் உங்க தலைவருக்கு இந்த மடல், இருமொழி கொள்கை தொடரும், இந்தி வராது, தமிழும் ஆங்கிலமும் தொடர் மொழியாக இருக்கும், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் பிரதமருடைய உறுதிமொழி என்று கொடுத்தாரு. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிப்பதில்லையா? அவருக்கு தெரியாதா? இந்த நிதி அறிக்கையில எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய் இருக்கிறது. நேற்றைக்கு ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பேசியிருக்கிறார். ஜல்ஜீவன் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லாமல் இன்னும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 70 லட்சம் கோடி நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இதுவரை செலவு செய்தது 10,000 கோடி. 60 லட்சம் கோடி எங்கே போடுது என்று கேட்கிறார். நாடு முழுவதும் 70 லட்சம் கோடியை நீங்கள் செலவை செய்திருக்க வேண்டும். கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அறிக்கையில் 10 லட்சம் கோடி தான் செலவிடப்பட்டிருக்கிறது என்றால் மீதி உள்ள 60 லட்சம் கோடி எங்கே? அம்பானிக்கு கொடுத்தீர்களா, அதானிக்கு கொடுத்தீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, ஒரு திட்டமாக அவர் படித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். வேலை வாய்ப்பு திட்டம் 144 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா. நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? மோடி சென்னைக்கு வரும்பொழுது ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னீர்கள். ஆனால் கொடுத்தீர்களா? இந்த நிதி அறிக்கையில் சொல்லுகிறார், நாங்கள் வருடத்திற்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். அது உண்மையா? இது உண்மையா? கடைசியில் என்ன சொன்னார்? எல்லாம் புகடா வித்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள், புகடா விற்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், லாபம் கிடைக்கும் என்றால். ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி அரசிற்கு எதிராகவும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் அவர்களுக்கு துணை போகின்ற அதிமுக உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழ்நாடு மக்கள் தக்க பாடத்தை அளிப்பார்கள். அதுதான் அவர்கள் திருந்துவதற்கு ஒரே வழி. தமிழ்நாட்டு மக்களை ஏமாள் என்று நினைக்க வேண்டாம். மோடி ஒரிசா சென்றால் என்ன சொல்லுவார்? ஒரிசாவுடைய கஜனாக்கி தமிழன் கையில் இருக்கிறது. அங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார், அவர் பேர் முருகன் பாண்டியன். என்ன பண்ணாரு? பாண்டியன் அந்த முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டியமானவர், அவருடைய செல்ல பிள்ளை போன்று. ஒரு தமிழனை பிடிக்கும், அவர் செயலாளராக வைத்துக் கொண்டார். அங்க ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? தமிழனிடம் ஒரிசாவுடைய கஜனா சாவி இருக்கிறது சொன்னாரா இல்லையா? சொன்னார். பீகாருக்கு போனார் தேர்தலில். இந்த பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கிறார்கள் என்றால், எங்க தொகுதியில் பாருங்க, 1 லட்சம் பேருக்கு மேல பீகாரி வேலை பார்க்கறாங்க. நம்மளை விட தமிழ் நல்லா பேசுறான். நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட அண்ணன் தம்பியா பழகிறான். ஆனா இது மாதிரி மாநிலம் பார்க்கவே இல்லைன்றான். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? இங்க 2 இடத்துல பேசிட்டு மலேசியால போய் பேசுறார். மலேசியால என்ன பேசுறாரு? தமிழ் தான் இந்த உலகத்திற்கு ஆதார மொழி, தமிழ் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. எங்களுடைய அமைச்சரவையில் பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் 9 முறை தாக்கல் செய்கிறார் நிதி அறிக்கையே. ஜெய்சங்கர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார், கும்பகோணத்துக்காரர். ஒரு முருகன் இதெல்லாம் யார் கேட்டது? எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறீர்கள். 2023ஆம் ஆண்டு வரலாறு காணாத பெருமழை, காற்றாற்று வெள்ளம், 100 ஆண்டு காலம் காணாத மழை பெய்தது. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்? 24,000 கோடி நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், தூத்துக்குடியில பாதி மாவட்டம் அழிந்து விட்டது.
குழு அமைச்சாங்க, பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாம் வந்து கோவிலுக்கு போனீங்கலாம் ஐயருக்கு துட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுவா ஒரு நிதியமைச்சருடைய வேலை? ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காட்டி கொடுத்து அடகு வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் அதிமுக உட்பட எல்லோருக்கும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்க இருக்கிறார்கள்.